சேனல் பயணங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் வடிவேல். இன்றைய தினம் ஆகஸ்ட் 9, மறக்க முடியாத ஒரு தினம். நாகசாகியில் குண்டுமலை பொழிந்து ஸ்பாட் அவுட் 40,000 பேர். மறக்க முடியாத ஒரு சம்பவம். எல்லாருக்குமே நாகசாகி ஹிரோஷிமா என்னன்னு தெரியும். அது எங்க ஆரம்பிச்சிச்சு, எப்படி ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு தெரியல. இரண்டாம் உலக போர் 1939 1945 வரைக்கும் இரண்டாம் உலக போர் நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட அந்த நேரத்துல ஜப்பானை குறிவைத்து அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தது, சரணடையும்படி சொன்னது. ஆனா கேட்கவே இல்லை ஜப்பான் கொஞ்சம் கூட. அதன் பட்சத்துல தான் ஆகஸ்ட் 6 1945 ஹிரோஷிமா மேல அணுகுண்டை வீசுறாங்க அமெரிக்கா. லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணுகுண்டுடைய பெயரை வைத்து அந்த அணுகுண்டை வீசுறாங்க. பல உயிர்கள் போகுது. ஹிரோஷிமால தாக்குதல் நடத்தியாச்சு, ஒழுங்கா சரணடைங்க அப்படின்னு ஜப்பான் கிட்ட சொன்ன போதும் ஜப்பான் கொஞ்சம் கூட அதை செவிசாய்க்கல, சரணடையவும் இல்லை. அடுத்ததாக 3 நாள் ஆகஸ்ட் 9 1945 நாகசாகியில புளுட்டோனியம் அணுகுண்ட வீசுறாங்க. அதனுடைய பெயர் ஃபேட் மேன் அப்படின்ற பெயர்ல அந்த புளுட்டோனியம் அணுகுண்ட வீசுறாங்க. சரியாக ஜப்பான் நேரப்படி காலை 11:02 அந்த குண்டு விழுது. 40,000 பேர் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு தெரியாம தங்களுடைய உயிரை விடுறாங்க. உடல் சிதறுது, கை கால் எல்லாம் பிச்சுட்டு ஓடுது. அங்கங்க அங்க உள்ள தரைகள் மண் எல்லாமே ரத்தங்களா படிஞ்சிருக்குது. நீங்க மண்ணே பார்க்க முடியாது, தரையை பார்க்க முடியாது, ரத்தங்கள் தான் நிரம்பி வழியுது. அங்கங்க தலைகளும் கைகளும் கால்களும் உடல்கள் சிதறி கிடக்கு. அங்கங்க அனைத்து அந்த கட்டிடங்களும் சிதறி போய் கிடக்குது. ஹிரோஷிமாவை தாண்டி நாகசாகி தான் மிகப்பெரிய ஒரு தாக்குதல். அமெரிக்காவுடைய தாக்குதல் இல்ல, நேரடியாக ஒரு போர்ல அணுகுண்டை பயன்படுத்திருச்சு அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு பல நாடுகளும் கண்டனங்கள் தெரிவிச்சது. அதை தாண்டிலும் அமெரிக்கா ஒரே குறியா நிற்குது, ஜப்பான் நீங்க சரணடைஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு. 9 இந்த தாக்குதல். சரியாக 6 நாட்கள் கழித்து ஆகஸ்ட் 15 1945 ஜப்பான் சரணடையுது. இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாதுடா, இவன் இந்த அடி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக அந்த நாகசாகியில தாக்குதல் நடத்த காரணம் என்னன்னா, அது ஒரு அந்த துறைமுகம், அங்கதான் ஆயுதங்கள் தயாரிக்கிற இடங்கள், அந்த கப்பல் படை தயாரிக்கிற இடங்கள் எல்லாமே, அதனால குறிவைத்து அங்க தாக்குதல் நடத்தப்பட்டது. ஏன் இந்த தாக்குதல் நடக்குது குறிப்பாக ஜப்பானை நோக்கி அப்படின்னா, இந்த ஜப்பான் 1930களில் சீனா, கொரியா, இந்த தென்கிழக்கு ஆசிய பகுதிகளை எல்லாம் ஆக்கிரமிக்க தொடங்கிருச்சு. அப்படி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கும்போது அமெரிக்க கண்டனங்கள் தெரிவிக்கும் பட்சத்தில் 1941 அமெரிக்கா மீது, அந்த அமெரிக்காவில் கூடிய கப்பல் படை தளங்கள் மீது நேரடியாக ஜப்பான் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு பிறகுதான் அமெரிக்கா உள்ள வருது, ஜப்பானோடு நேரடியாக மோதல்களில் ஈடுபடுது. ஆனா அமெரிக்கா அந்த ஒரு விஷயத்துல யோசிக்குது, தரை வழியாக தாக்குதல் நடக்கும் பட்சத்தில் நிறைய உயிர்கள் போகும், நம்ம குண்டுகள் மூலமாக அணுகுண்டல் மூலமாக தாக்குதல் நடத்தினால் உயிர் வலி கொஞ்சம் குறையலாம் அப்படின்னு நாங்க நினைச்சோம் அப்படின்னு ஒரு காரணத்தை அமெரிக்கா சொல்லுது. அது எப்படி எந்த வகையில உண்மைன்னு தெரியல. அந்த அடிப்படையில் நாங்கள் அணுகுண்டுகளை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த நாகசாகியில 40,000 பேர் இறந்திருக்காங்க அந்த ஒரு தாக்குதல்ல. அதை காட்டிலும் சில மாதங்கள் கழித்து நிறைய பேர் அந்த சில காயங்கள், குறிப்பாக அந்த கதிர்வீச்சினால நிறைய பேர் சில மாதங்களிலேயே இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 70,000 பேர் அதற்கப்புறம் இறந்திருக்காங்க. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தாக்குதல், அந்த மிகப்பெரிய தாக்குதலில் உயிரிழந்தது அப்படின்னா அந்த நாகசாகி தான். கொத்து கொத்தா உயிர்கள் மடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த தினம்தான் இன்று ஆகஸ்ட் 9. இன்றளவும் ஜப்பான் அதை மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கோர கொடூர சம்பவம் அது. நான் என்ன கேட்கிறேன், சண்டை நடக்குது, ரைட், ஓகே, எல்லைகள்ல வீரர்களோட மோதுறீங்களா, அது கரெக்ட். இப்படி ஏதும் தெரியா மக்கள் மீது நீங்க குண்டுகளை பொழியும் பட்சத்துல, இது ஜப்பானுக்கு அன்னைக்கு நடந்தது, இது போல நிறைய நாடுகளுக்கு நடக்கும் பட்சத்துல அது எப்படிப்பட்ட ஒரு தாக்குதல்? இது ஒரு மனித ஜென்மங்களை அப்பாற்பட்டு விலங்குகள் மனிதர்கள் ஏன் பிரிக்கிறீங்க? அது 4 கால் விலங்கு, இது 2 கால் விலங்கு அப்படின்னே பிரிச்சிடலாம். அது போர், யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறு அதற்கு நான் வரல. ஏன்னா அதிலே சொல்லும் போல ஜப்பான் பக்கம் தப்பு இருக்குது, அவங்க தேவையில்லாம ஆக்கிரமிப்புலையும் ஈடுபடணும், அமெரிக்காவோட ஏன் மோதணும், இப்படி அவங்க பக்கம் இவங்க பக்கம் என்ன தப்பு, இவங்க கடற்படை தளங்கள் அழிச்சாங்க அதனால நான் அடிச்சேன், ரைட்டு, அவன் அழிச்சானா நீ அது மாதிரி அவனை போய் அழி, அந்த இடங்கள் எங்க இருக்கோ அங்க போய் அழிக்கலாம்ல. சாதாரண மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் தாக்குதல் நடத்தினா, அதுவும் அணுகுண்டுகளை பயன்படுத்தி நடத்தியிருக்க அப்படின்னா அதுவும் ஒன்வேளையும் தவறு, 2 பக்கங்களும் தவறு இருக்கு, அது ரைட், ஓகே. அப்பாவி மக்கள் மீது ஏன் இப்படி குண்டு மலைகளை பொழியணும், ஏன் அவங்க இறக்கணும், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எதுக்காக அது நடந்துச்சுன்னு தெரியாம காலைல 11 மணிக்கு வேலைக்கு போனவன், தூங்குனவன், பள்ளிக்கூடத்துல இருந்தவன் அந்த இடத்தை யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட அந்த குண்டுனுடைய சக்தி எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா 21 டன் TNT, அந்த அளவுக்கு அதனுடைய சக்தி இருக்கு. 21 டன், ஒரு டன்னுனா 1000 கிலோ அப்படின்னா 21 டன் அளவுக்கு அதனுடைய அணுகுனுடைய சக்தி இருந்திருக்கு. அந்த அணுகுண்டு விழுந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க அந்த இடமே.
ஒரு பீஸ் கூட கிடைக்காத அளவுக்கு செதறி செதறி எங்கெங்கேயோ விழுந்திருக்கு. கோர தாண்டவம் ஆடியது அப்போது அமெரிக்கா. பல உயிர்கள் பறி போயின. அதை நினைவு கூறக்கூடிய இந்த ஆகஸ்ட் 9, இதற்கு பிறகாவது இன்றைய நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருவாயிலும் போர்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு பக்கம் இஸ்ரேல் காசான்றான், ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரஷ்யா உக்ரைன்றான், பத்தாவதுக்கு உள்ள மத்தியஸ்தம் பண்ண அமெரிக்கா அவன் வேலையை காட்டுறான் ஒரு பக்கம். இந்த போர் நடைமுறைகள் எப்போது முடிவுக்கு வரும்? பத்தாவதுக்கு நமக்குன்னு ஒருத்தன் வாச்சான் பக்கத்திலேயே, நம்மள இருந்து பிரிஞ்சு போனவன் பாகிஸ்தான்காரன். அவனுக்கு காலையில விடிஞ்சாலும் சரி நைட்டு தூங்கினாலும் சரி இந்தியாவை 2 திட்டத்திட்டானே, இந்தியா பக்கம் 2 குண்டை போனா அங்கே 4 பேர் சாகணும். அவனுக்கு அதான் என்ன பாகிஸ்தான்காரனுக்கு? அவன் என்னத்துக்கு எப்போது அழிய போறான்னு தெரியல. சீனாக்காரன் அவன் நேரடியாக தாக்கம் நடத்தின மாட்டான், கொரோனா மாதிரி வைரஸ் பரப்பி விடுறது ஒரு பக்கம். இன்னொரு கண்ட கருமத்தை பிளாஸ்டிக்கில் தயாரிச்சு விடுறது அவன் பொழப்பு. அப்படி எனக்கு தெரிஞ்ச சீக்கிரம் இந்த உலகம் அழியணும். அழிஞ்சு மனிதர்கள் வாழக்கூடாது, விலங்குகள் மட்டும் வாழ்ந்துட்டு போயிடலாம். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கிறல. அது பசிக்காக வேட்டையாடும் சாப்பிடுதானா? இவன் எதுக்கு வேட்டையாடுறான், எதுக்கு கொள்றானே தெரியல. இந்த உலக பூமி பந்துல 3 பக்கம், அதாவது 100% அப்படின்னா அது கடல் தான், 25% தான் நிலப்பகுதி. இந்த நிலப்பகுதிக்குள்ள இவன் பண்ற அட்டகாசம் தாங்க முடியல. இவ்வளவு குண்டு, இவ்வளவு மனிதர்கள் இறப்பு, ஏன்டா தயாரிக்கிறீங்க இவ்வளவு ஆயுதங்களை? பயமா இருக்கு. இவ்வளவு ஆயுதங்கள் தயாரிச்சுட்டே வச்சுட்டே இருந்தா மக்கள் எப்பதான் நிம்மதியா தூங்குவான், நிம்மதியா எந்திரிப்பான்? நைட் தூங்கும்போது தலை தொட்டு பார்த்துக்கணும், தலை இருக்குதா, ரைட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. நாடுகள் வளர்ச்சிகளை, அதாவது நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய சந்ததிகளை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போறதை தாண்டி இவன் ஆயுதம் உருவாக்குறதுல தான் இப்போ குறியா இருக்கான். ஆயுதத்தை உருவாக்கணும், எப்படா சண்டை நடக்கும், எவனுக்கு சண்டை நடக்கணும், அதை விற்கணும், இதுல எல்லாம் குறியா கிளம்பிட்டான். இப்போ அதுக்கெல்லாம் மூளையாக செயல்படுவது ஏதோ ஒரு தீவிரவாத அமைப்புகள், இந்த பயங்கரவாத அமைப்புகள் தான். அவன் தூண்டி விட்டு சண்டை ஆரம்பிச்சு விடுறான் எங்கேயாச்சும். நம்ம சும்மா இருந்து நம்மளும் பாகிஸ்தானா இந்த பயங்கரவாதிகளை மற்ற நாடுகளை ஒத்துக்குவேன். இந்த பயங்கரவாதிகள் கண்டிப்பா பாகிஸ்தானுக்கு அனுப்பிவிட்டா தான் இருக்கும். அவனுக்கு அவன் தூண்டி விட்டு அவன் யாராச்சும் அடிங்கிறா, இந்தியா எங்கேயுமே தாக்குதல் நடத்தும், நாங்கள் உடனே வந்து கருணை அடிப்படையில் எவனாச்சும் ஃபண்டை கிண்ட வாங்குவான். ஏன்னா உருளைக்கிழங்கு கிலோ 250 ரூபா விற்கிது, இந்தியா பேரை சொல்லி நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் பொழைச்சிக்கோம்னு இந்த முனீர் கணீர்னு ஒருத்தங்க இருக்கானே அவன் கிளம்பிடுவான். ஒரு முறை சென்று வந்தான் அமெரிக்காவுக்கு, இப்போ திரும்பி 2வது முறையாக போயிருக்கான். இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள்லாம் இருக்க வரைக்கும் இந்த நாடு இது போல நிறைய போர்களை சந்திக்க வரும். இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக அடுத்து ஒரு போர், 3ஆம் உலக போர் வரும் பட்சத்தில் அப்போ நடந்த மாதிரிலாம் இருக்காது. இனி போர்னு ஆரம்பிச்சு அடிச்சுட்டானே அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் உலகமே க்ளோஸ். ரஷ்யாவெல்லாம் சொல்றானுங்க அவனோட டெக்னாலஜி வேற மாதிரி இருக்கான். ரஷ்யாவின் முக்கியமான தலைவடி புட்டினே டேரக்டா அட்டாக் பண்ணிட்டு காலி பண்ணேன்னு வச்சுக்கவேன், ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யாவின் ஒட்டுமொத்த நிலப்பகுதிகளிலும் இந்த அணுக்களை தாங்கிய அணு ஆயுதங்கள் இருக்குதுல, அது ஆட்டோமேட்டிக் தானா, எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு தகவல் வருமா ஆட்டோமேட்டிக்காவே வெளியிலேருந்து ஒரு தாக்குதல் அந்த ரஷ்யாவில் நடந்துருச்சுன்னா அலாம் அடிக்க ஆரம்பிச்சு ரெஸ்பான்ஸ் கேட்குமா, இங்க ஒரு தாக்குதல் நடந்துருச்சு, நாங்க எப்படி ஆட்டோமேட்டிக்கா செயல்படலாமா இல்ல அப்படின்னு. நம்ம அதுக்கு ஹியூமன்ஸ் அவங்க இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி இல்ல நோ சொன்னா ஒன்றும் இல்லை, எதுவும் சொல்லாம விட்டானா ரஷ்யாவிலிருந்து ஒட்டுமொத்த அணு ஆயுதங்களும் எங்கெந்த ஆயுதம் புறப்பட்டுச்சோ அந்த இடத்த மொத்தமா நோக்கி அழிக்க ஆரம்பிச்சிருமா. அந்த அளவுக்கு டெக்னாலஜி பண்ணி வச்சிருக்கா ரஷ்யாக்காரர். அதனாலதான் அமெரிக்கா எனக்கு பயப்படுது. ஸோ இப்படி ஆயுதங்களே நிறைஞ்சுக்கிட்டு இந்த பூமி முழுக்க ஏன்னா 125% தான் நிலப்பகுதி, அதிலே நீங்க ஃபுல்லா ஆயுதத்தையே வச்சுட்டீங்கன்னா கால் வைக்க கூட பயமா இருக்கு, எங்க வைக்கணும்னு தெரியல. அந்த மாதிரி ஆயுதங்களுடைய அசுர வளர்ச்சி இந்த ஹிரோஷிமா நாகசாகிக்கு அடுத்து இனி எங்க எப்படி ஒரு தாக்குதல் நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா விரைவாகவே நடக்க போகுது, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. இந்த நாடு போரும் போக்கை பார்த்தா, அதில் இந்த ட்ரம்ப் இந்த முன்னீர் மாதிரி ஆளுகள்லாம் பார்த்தா சுத்தம். பார்க்கலாம் இந்த ஆகஸ்ட் 9 இதுவே கடைசியா இருக்க போதா இல்ல ஒவ்வொரு டேட்டும் இது மாதிரி குறிச்சு வைக்கணுமா அப்படின்றத இந்த மனுஷ பை கையில தான் இருக்கு. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து காணொலிகளில் பார்க்கலாம். நன்றி.